அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சிஎஸ்ஐஆர்லேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்லேருந்து கேட்ட ப்ராப்ளம் என்னன்றதை பார்த்துடலாம். லெட் எஃப் ஆஃப் இசட் பி ஏ நான் கான்ஸ்டன்ட் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். Analytic function defined on domain D. Suppose that modulus of f of z equal to 1 for mod z equal to 1, and let u be an open unit disk. That is u equal to set of all z such that mod z less than 1. Okay, then which of the following is are true? So question very simple. f என்றது ஒரு நான் கான்ஸ்டன்ட் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம் on domain D ல. Suppose that mod f of z equal to 1 for all mod z equal to 1. Let u be an open unit disk, that is set of all z such that mod z less than 1. இந்த u வந்து இதுதான். Then which of the following is are true? Option A பார்த்துருவோம். Option A, f of c equal to c, where c denote set of all complex number. Set of all complex number. Second one பார்த்தீங்கன்னா fs at least 1 0 in u. ஓகே, தேர்டு பார்த்தீங்கன்னா fs at most finitely many zeros in u. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா fs a 0 outside u. ஓகே, ஸோ கொஷின் பாருங்கள். எஃப்ன்றது ஒரு நான் கான்ஸ்டன்ட் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் டொமைன் டியில் டிஃபைன் பண்ணிட்டாங்க. டொமைன் மீன்ஸ் இங்கே ஓப்பன் கனெக்டட் செட்டுன்னு அர்த்தம். டொமைனோட டெஃபினேஷன் என்னன்னா இட் இஸ் அன் ஓப்பன் கனெக்டட் செட். நீங்கள் எது வேணால் கன்சிடர் பண்ணிக்கலாம். சப்போஸ் தட் mod f of z equal to 1 for mod z equal to 1 அண்ட் யூஸ் அன் ஓப்பன் யூனிட் டிஸ்காக எடுத்துக்கிறாங்க. அது டிஃபைன்டு பை செட் ஆஃப் ஆல் z such that mod z less than 1. ஸோ எந்தெந்த z வேல்யூலாம் அதனுடைய மாட்லஸ் லெஸ் தென் 1 வருதோ அந்த கலெக்ஷனாக என்னுடைய யூக்குள்ளே இருக்கும். ஸோ அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஓப்பன் யூனிட் டிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆர் ட்ரூன்னு கேட்குறாங்க. எஃப் ஆஃப் சி ஈக்குவல் டு சி வருமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் வந்து எஃப்எஸ் அட்லீஸ்ட் 1 0 இன் யூன்னு கேட்குறாங்க. எஃப்எஸ் அட்மோஸ்ட் ஃபைனைட்லி மெனி ஜீரோஸ் இன் யூன்னு கேட்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்எஸ் 0 அவுட் சைட் இன் யூன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இதுக்கு சொல்யூஷன்ன்றதை பார்த்துடலாம். சொல்யூஷன். ஸோ உங்களுடைய யூ என்ன சொல்லியிருக்காங்க, யூ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் இசட் சச் தட் மாட் இசட் லெஸ் தென் 1. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்ட்ரு 0,0 ரேடியஸ் 1 யூனிட் இருக்கிற டிஸ்க்கு. இல்லை பவுண்ட்ரி சேரில் நல்லா கவனிக்கணும். ரேடியஸ் 1 யூனிட் இருக்கிற இன்சைட் பாயிண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. பவுண்ட்ரி இல்லாத இருக்கிற
செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் தான் என்னுடைய யூனிட் டிஸ்காக கன்சிடர் பண்ணணும். புரியுதுங்களா? இது ரேடியஸ் 1 யூனிட்டுக்கான டயக்ராம், லெஸ் தென் 1 யூனிட்டுக்கான டயக்ராம். இங்கேருந்து சென்டர்லேருந்து இந்த பவுண்டரி பாயிண்ட்ஸோட டிஸ்டன்ஸ் என்ன பார்த்தாலும் உங்களுக்கு மாடுலஸ் வேல்யூ வந்து லெஸ் தென் 1 வரணும். ஓகே ஃபைன். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 0 இன்சைடாக இருக்குது இல்லை? அது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். 0 இன்சைடாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கொஷின்ஸ்லாம் நான் எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கவுண்டர் எக்ஸாம்பிள் வச்சு நான் பிடிக்க போகிறேன். அதாவது ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம். டேக் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் கண்டிஷனாக கிடைக்கணும். மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 1, மாட் இசட் ஈக்குவல் டு 1 இல்லை. மாட் இசட் வேல்யூ 1ன்றதால உங்களுடைய மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிது? 1ன்னு கிடைச்சிது. ஸோ நம்ம கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. கரெக்டுங்களா? அப்போது எஃப் ஆஃப் சி நமக்கு என்ன கிடைக்கும்? சி தான். ஸோ என்டையர் சியை சிக்கு மேப் பண்ணிடும். ஸோ அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் ட்ரூ. ஓகே, ஸோ எஃப் ஆஃப் சி ஈக்குவல் டு சி வந்து எக்ஸாக்டாக, ஏன்னா எல்லா காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மேப் பண்ணிட்டோம். பிகாஸ் இட் இஸ் அன் ஐடென்டிட்டி மேப். அதனால் ஓகே. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆப்ஷன் என்ன? எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இட் ஹாஸ் அட்லீஸ்ட் ஒன் ஜீரோ இன்சைட் U1 கேட்குறாங்க. கரெக்டுங்களா? கண்டிப்பாக. பிகாஸ் எஃப் ஆஃப் இசட் ஜீரோஸ்னு அர்த்தம் ஃபங்க்ஷன் எங்கே ஜீரோ ஆகுதுன்னு பார்க்கணும். அப்போனா இசட் ஈக்குவல் டு 0. ஸோ உங்களுடைய இசட் ஈக்குவல் டு 0 வந்து கம்ப்ளீட்டாக இன்சைட் U தான். ஏன்னா இந்த டிஸ்க்குள்ளே இசட் ஈக்குவல் டு 0 வந்து இன்சைடாக இருக்குது. ஸோ எஃப் ஹாஸ் அட்லீஸ்ட் 1 0 இன் யூன்றது ட்ரூ. கரெக்டாக? இங்கே பாருங்கள், எஃப் ஹாஸ் அட்மோஸ்ட் ஃபைனைட்லி மெனி 0 இன் யூன்ற அதுவும் ட்ரூ தான். நான் எடுத்துக்கிறேன் தேர்ட் ப்ராப்பர்ட்டி வந்து எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு, இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து Z⁴n எடுத்துக்கிறேன். ஸோ பாலினாமியல் ஆஃப் டிகிரி n டிஃபைன் பண்ணிட்டேன். உங்களுடைய மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் என்ன கிடைக்கும்? மாட் இசட் ஹோல் பவர் n கிடைக்கும். ஸோ மாட் இசட் வேல்யூ 1ன்றதால ஸோ 1/n வந்து 1. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போது எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? Z⁴n ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். இசட் ஈக்குவல் டு 0 வித் மல்டிப்ளிசிட்டி வந்து n. n. ஸோ எஃப் ஹாஸ் அட்மோஸ்ட் ஃபைனைட்லி மெனி ஜீரோஸ்ன்றது ட்ரூ. உங்களுக்கு ஜீரோவே n டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது, ஃபைனைட்லி மெனி டைம்ஸ்க்கு ரிப்பீட் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் சியும் கரெக்டு தான். கரெக்டுங்களா? அடுத்து எஃப்எஸ் 0 அவுட் சைடு U1 கேட்குறாங்க. கண்டிப்பாக கிடையாது. இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒன்லி 0 இன்சைட் U தான். யூவை தாண்டி இதுக்கு ஜீரோஸ் எதுவுமே கிடைக்கல. கரெக்டுங்களா? அதாவது எஃப் ஆஃப் இசட் 0 ஆகிற மாதிரி இசட் வந்து நம்மளுக்கு அவுட் சைட் யூவில் எதுவுமே கிடைக்கல, இன்சைட் U தான். ஒன்லி இசட் ஈக்குவல் டு 0 மட்டும்தான் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அப்போ அவுட் சைடு யூன்றது ஃபால்ஸு. பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 வந்து உங்களுக்கு ஃபால்ஸ். புரியுதுங்களா? இந்த டிஸ்கை தாண்டி எஃப் ஆஃப் இசட்டுக்கு ரூட் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கை தாண்டி ரூட்டு கிடைக்காது, இன்சைடில் மட்டும்தான் இது கிடைக்கும். பட் கண்டிஷன்ஸ் எல்லாம் ஹோல்டு தான். மாட் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 1, மாட் இசட் ஈக்குவல் டு 1 இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. பட் இதுக்கு 0 பார்த்தீங்கன்னா ஒன்லி லைஸ் இன்சைட் தான். தட்ஸ் வேல்யூ இஸ் நத்திங் பட் இசட் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த டிஸ்கை தாண்டி இதுக்கு அதர்ஜன் ஜீரோஸ் எக்ஸிஸ்ட் ஆகலை. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஃபால்ஸுங்க. ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 தான் ஃபால்ஸ். ஓகே, மற்றது எல்லாமே உங்களுக்கு ட்ரூ. புரியுதில்ல? ஸோ இந்த ப்ராப்ளம் அப்ரோச் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தேன். மாட் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட். இது போல் உங்களுக்கு வந்து இது நான் கான்ஸ்டன்ட் அனாலிட்டிக் ஃபங்க்ஷனா? ஆமாம், நான் கான்ஸ்டன்ட் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் தான். இது ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன். எப்படி செக் பண்ணுவீங்க? அனாலிட்டிக் ஃபங்க்ஷனாக இருந்தால் சிஆர் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். கண்டிப்பாக இது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதர்வைஸ் எவ்ரி பாலினாமியல் ஃபங்க்ஷன் இஸ் அனாலிட்டிக்னு தெரியும். ஸோ இது அனாலிட்டிக் கண்டிஷனை இம்ப்ளை பண்ணிடும். இது நான் கான்ஸ்டன்ட் வேறு. ஓகே, நீங்கள் எந்த டொமைன் டி கன்சிடர் பண்ணாலும். ஓகே, ஸோ இது போல் ப்ராப்ளம் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் போஸ்ட் பண்ணுவேன் ரெகுலராக. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லியும் வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு சிஎஸ்ஆர் எக்ஸாம் ரிலேட்டடாகவும் சரி, டிஎன்செட், காலேஜ் டிஆர்பி, பிஜிடிஆர்பி, பாலிடெக்னிக் டிஆர்பி எக்ஸாம் ரிலேட்டடாகவும் சரி டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்ருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.